என்னோட கிச்சன்ல இருக்கிற விநாயகர் பாருங்க, லட்சுமி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இன்னைக்கு ஒரு கொத்தமல்லி ரைஸ் சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அரிசி நான் இந்த டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏலக்காயும் கிராம்பும், பெரிய ஏலக்காய் தூள் பண்ணி சீடு மட்டும் எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா. இந்த ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும் காரம். இன்னும் தூக்கலாக வேணாலும் குறவா வேணாலும் உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் ஆர் லெமன் ஜூஸ், ஏதாவது ஒன்று விட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுது மாதிரி அரைச்சி வந்துடலாம். இப்போ நான் சாட்டே பண்ணுறதுக்காக ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 டீஸ்பூன் கீ விட்டுருக்கேன். கீ சூடான உடனே இந்த ஏலக்காயும் நம்ம இந்த கிராம்பையும் பொரிச்சிக்கலாம். கொத்தமல்லி பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்து திட்டமாக அரைச்சின்னு வந்திருக்கேன். இது நல்ல பெரிய ஒரு கட்டு. இது நான் எடுத்துக்கிற ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். கலர் பொடி அது எதுவுமே போடாதீங்க, அப்படியே இதே பண்ணுங்கள். அதேமாரி எந்த கீரை பண்ணாலும் நெய்யில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். இப்போ அந்த பட்டையும் இதுவும் இதாக எடுத்து வறுந்துடுச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி, சாட்டையை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த கொத்தமல்லி அதில் இந்த ஜார்லேருந்து அலமின தண்ணி ஒரு 1.5 கப்பு ரைஸ்க்கு ஒரு 4 கப்பு நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றியாச்சு, ரைஸ் போட்டுடணும். இப்போ நம்ம ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டனை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டா 12 மினிட்ஸில் நமக்கு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடும். ரெடியான உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் போட்ட கொத்தமல்லி சாதம் பாருங்கள், ரெடி ஆகிடுது. இதில் எதுவும் ஃபுட் கலர் சேர்த்து அந்த கொத்தமல்லி மட்டும்தான். நான் பண்ண மாதிரியே பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸி. ஆஃபீஸ் போகிறவளுக்கு டக்குன்னு பண்ணி கொண்டு போகலாம். குழந்தைகளுக்கும் மத்தியானத்துக்கு கொடுக்கலாம். நம்மளும் ஆற்றுல இருக்கவாலும் சாப்பிடலாம். கொத்தமல்லி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதை செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த போட்ட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.